Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Amen. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம். ஆமென். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா ஹalleluya. ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே நீங்க மக்களுக்கு ஆசீர்வதித்தீங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் 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 ஆமென். இந்த நாளில் ஆண்டவரே எல்லாரையுமே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஆசீர்வதிப்போம், ஜெபிப்போம். நம்ம வாயை திறந்து ஜெபிப்போம். இந்த நாளைக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கண்ணீரோடு ஜெபிப்போம், வாஞ்சயத்தோடு ஜெபிப்போம். நம்மளுக்காக ஜெபிப்போம், நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஜெபிப்போம். ஆண்டவரே நம்மளுக்கு இருக்கிற நன்மை இந்த இந்த கடந்த 11 மாதங்கள் ஆண்டவரே நீர் என்ன கண்மணி போல பாதுகாத்தீர். ஆண்டவரே அதுக்காக ஜெபிப்போம். எவ்வளோ நன்மைகள் நடந்திருக்கும் அதுக்காக ஜெபிப்போம். எவ்வளோ தீமைகள் நடந்திருக்கும் அதுக்காக ஜெபிப்போம். எவ்வளோ துக்கங்கள் இருக்கும் அதுக்காக ஜெபிப்போம். நம்மளை இந்த 12 மாதமாக இந்த இந்த 12வது மாதத்தில் ஆண்டவரே இந்த கடைசி வாரத்தில் இருக்கோம். நம்ம இந்த 12 மாதமும் நம்மளை கண்ணீரோடு ஆண்டவரே நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்க. ஆண்டவரை பார்த்துருப்பீங்க. அதுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே நம்மளுக்கு இந்த வருடம் ஃபுல்லாக ஆண்டவர் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்திருப்பார். அதுக்காக ஜெபிப்போம். நம்மளுக்காக நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் கொடுத்துருப்பார். அதுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வருடங்களில் எவ்வளோ சண்டை சச்சரவு நடந்திருக்கும் குடும்பத்தில். எவ்வளோகள் நம்மளுக்காக நம்மளை ஜபிச்சிருப்பாங்க. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து இந்த வருடத்தில் எல்லாருக்குமே நம்மளுக்கு நன்மைகள் கொடுத்துருப்பாரு. அதுக்காக ஜபிங்க, அதுக்காக ஜபிங்க. வாலிபல் பிள்ளைகள் ஜபிங்க. நம்மளுக்கு எங்கெல்லாம் நம்மளுக்கு படிப்பு கொடுக்கணுமோ அங்கே படிப்பு கொடுத்துருப்பார் ஆண்டவர். அதுக்காக ஜபிங்க. ஆண்டவரே அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நல்லா கண்ணீரோடு ஜபிங்க. நம்மளுக்காக அபிஷேகம் பெற வேண்டும். ஆண்டவர் இந்த நாளில் நம்ம உற்சாகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நம்மளுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்மளுக்கு சந்தோஷத்தை எடுக்கணும். எப்போதுமே நம்ம ஐ லவ் யூ ஜீசஸ்னு சொல்லணும். நம்ம ஆண்டவரை நேசிக்கணும், அன்பாக இருக்கணும். அதை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தில் ஆண்டவரே இந்த ஆலயத்தை நீ கட்டி பாதுகாத்ததுக்கு கூட நன்றி. அதுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது கிடையாது. ஆனால் இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம மனதார நன்றி சொல்லுவோம். நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் நடந்திருக்கும், தீமைகள் நடந்திருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம ஆண்டவர் ஒரு சித்தத்தை வச்சுருப்பார். நம்மளுக்கு இந்த பூமியில் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு சித்தம் இருக்கும். ஒவ்வொருத்துக்கும் ஒரு சித்தம் இருக்கும், ஒருவருக்கும் நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை படி தான் நம்ம வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஆண்டவரை ஜெபிப்போம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். முழங்கால் படிந்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த நாளுக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த நாளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நல்ல சத்தமாக ஜெபிப்போம். ஆண்டவர் மனதார ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நம்ம இந்த நாளில் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சித்தம் வச்சுருக்காரோ அதுவே ஆண்டவர் நம்மளுக்கு செய்வார். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம் இந்த நாளில். ஆண்டவரே ஆமென் ஆமென் ஆமென். 6 நாள் நம்ம வேலையில் இருப்போம். 7ஆம் நாள் நம்ம ஓய்வு எடுத்த அந்த நாள் நம்ம சிருஷ்டித்திர ஆண்டவரே. அந்த 7ஆம் நாள் நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஜெபிப்போம். வாரத்தில் ஒரு நாள் நம்ம ஆண்டவருக்காக ஜெபிக்கணும். அதை நம்ம வாஞ்சத்தோடு ஜெபிக்கணும். நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு. கொடுத்த நன்மைக்காக நன்றி, கொடுத்த வேலைக்காக நன்றி, கொடுத்த படிப்புக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். நம்மளுக்கு கீழே எவ்வளோ மக்கள் இருக்காங்க, ஆனாலும் நம்மளை ஆண்டவர் உயர்த்தி வச்சிருப்பாரு. அது நோக்கத்துக்காக இருக்கும். அதுக்காக ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம வாயை திறந்து ஜெபிப்போம். ஆண்டவருக்காக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஆண்டவருக்காக நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் அல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிக்கணும். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கண்ணீரோடு ஜெபிப்போம். அபிஷேகத்தை பெறுவோம். நம்ம ஆண்டவர் நமக்காக இந்த பூமியில் எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கிட்டாரு. நமக்காக எல்லா பாவம் ரத்தம் சிந்தினாரு. நம்ம அந்த ரத்தத்துக்காக ஜெபிப்போம். ரத்தத்தை கழுவ வேண்டும் ஆண்டவரே. உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நம்மளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்துக்காக நம்ம ஜெபிப்போம். பரலோக ராஜ்யத்துக்காக நம்ம ஆயத்தப்படுவோம். அதுக்காக ஜெபிங்க ஆண்டவரே. அதுக்காக ஜெபிங்க. கொடுத்த நன்மைக்காக நன்றி சொல்லுங்க. அன்பாக இருக்கணும்னு ஆசைப்படுங்க. ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டவர் எல்லாரையுமே நேசித்தார். நம்மளும் நேசிக்கணும். அதுக்காக ஜெபிங்க ஆண்டவரே. அக்கம் பக்கம் எல்லாரையுமே நேசித்து நம்ம வாழ்வை பார்த்துக்கணும் ஆண்டவரே. ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமேன் 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 ஆமேன். இந்த வேலையில் ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே நம்மளை ஆசீர்வதித்தீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து தான் இருக்கார். ஒவ்வொரு நாளும் அதுக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்ம ஆயத்தம் இல்லைன்னா அதுக்கு ஆண்டவர்கிட்ட முழங்கால் பண்ண மன்னிப்பு கேட்டு நம்ம அதுக்கு ஆயத்தமாக இருப்போம். ஆண்டவர் இனிமேலே நான் இந்த ஜீவன் உனக்காக நம்ம நேசிக்கணும். ஆசீர்வதிங்க நம்மளை. நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்காக. நன்றி சொல்லுங்கள் ஏசப்பா. அல்லேலூயா. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த சபைக்காக ஜெபிப்போம் ஆண்டவரே. இந்த சபைக்காக ஜெபிப்போம் ஆண்டவரே. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். எப்போதுமே நம்மளுக்காக ஜெபிக்கிறோம். நம்ம சுற்றிற்காக ஜெபிப்போம். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு ஜெபிச்சாதான் அவங்களும் நம்மளை மாதிரியே நம்ம ஆண்டவர் பிள்ளையாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவரே. நம்ம ஒரு ஆத்மாவை ஆயத்தப்படுத்தணும். அதுக்காக ஜெபிங்க ஆண்டவரே அப்படின்னு. அல்லேலூயா. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு நாளில் ஆயத்தப்படுத்துங்க. இன்னைக்கு ஆண்டவரே, இன்னைக்கு நீங்கள் இந்த சபையில் ஆண்டவரே இந்த கூட்டத்தை கொடுத்துருக்கீங்க. அதுக்காக ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து இந்த சபையில் அடுத்தடுத்த காரியத்துக்கு நீ வழிநடத்த வேண்டும் ஆண்டவரே. ஆமீன். கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பாடல் தாளிலே முதலாவது பாடல், தேடி வந்த தெய்வம் இயேசு, நம்மை மீட்க வந்த தெய்வம் இயேசு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். வசனம் சொல்லுகிறது நம்மை மீட்கும்படியாக வந்தார். தேடி வந்த தெய்வம் என்று சொல்லும்போது அவர் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு தேடி வந்தார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொன்னார் ஆண்டவர். தேடி வந்த தெய்வம் இயேசு, நம்மை மீட்க வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, நம்மை மீட்க வந்த தெய்வம் இயேசு. இரவிலே பனிக்குளிரிலே, இரவிலே பனிக்குளிரிலே இருளை மீட்க உயிர்த்திட்ட தெய்வம், தேடி வந்த தெய்வம் இயேசு. குருடர் பார்வை அடையவும், செவிடர் கேட்கவும், பாவ சுமை சுமக்கும் மாந்தர் மீட்பை அடையவும். குருடர் பார்வை அடையவும், செவிடர் கேட்கவும், பாவ சுமை சுமக்கும் மாந்தர் மீட்பை அடையவும். உதித்த ஜோதி இயேசுவே உலக மீட்பரே, உதித்த ஜோதி இயேசுவே உலக மீட்பரே. நரற்பிழை நீக்கிட மனிதனானவர், மனிதனானவர், தேடி வந்த தெய்வம் இயேசு.
நம்மை மீட்க வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு. நடுவில் நின்ற பகையை கொன்று நம்மை இணைத்திட, எரியும் தீயின் தீர்ப்பில் இருந்து நம்மை காத்திட. நடுவில் நின்ற பகையை கொன்று நம்மை இணைத்திட, எரியும் தீயின் தீர்ப்பில் இருந்து நம்மை காத்திட. கிருபை கொண்டு இறங்கி வந்த இயேசு தேவனை, கிருபை கொண்டு இறங்கி வந்த இயேசு தேவனை இதயத்தில் ஏற்றியே மகிமை காணுங்கள், மகிமை காணுங்கள். தேடி வந்த தெய்வம் இயேசு, நம்மை மீட்க வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு. காணம் பாடி போற்றுங்கள் கர்த்தர் இயேசுவை, வானம் விட்டு பூமி வந்த வல்லராஜனை. காணம் பாடி போற்றுங்கள் கர்த்தர் இயேசுவை, வானம் விட்டு பூமி வந்த வல்லராஜனை. பொன்னை தந்து பணிந்திட்ட சாஸ்தி மூவர் போல், பொன்னை தந்து பணிந்திட்ட சாஸ்திரி மூவர் போல், உள்ளத்தை படைப்பதில் உவகை கொல்லுங்கள், உவகை கொல்லுங்கள். தேடி வந்த தெய்வம் இயேசு, நம்மை மீட்க வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு. நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த பாடல். மன்னாதி மன்னன் மன்னான நம்மை தேடியே வந்தாரே, மனிதர்களாகி எல்லாரும் ஓடியே போனாரே. அவர் தேடி வந்தார், ஆனால் மனிதர்கள்லாம் ஓடி போகிறாங்க. மன்னன் மன்னான நம்மை தேடிய வந்தாரே, சுத்த பொன்னாக மாற்றிடவே. மன்னாதி மன்னன் மன்னான நம்மை தேடிய வந்தாரே, சுத்த பொன்னாக மாற்றிடவே. பாவிகளை ரட்சிக்கவே பாலன் இயேசு பிறந்தாரே, பாவிகளை ரட்சிக்கவே பாலன் இயேசு பிறந்தாரே. பரலோகம் சேர்த்திடவே பரிசுத்தர் பிறந்தாரே, பரலோகம் சேர்த்திடவே பரிசுத்தர் பிறந்தாரே. மன்னாதி மன்னன் மன்னான நம்மை தேடிய வந்தாரே, சுத்த பொன்னாக மாற்றிடவே. மன்னாதி மன்னன் மன்னான நம்மை தேடிய வந்தாரே, சுத்த பொன்னாக மாற்றிடவே. முழுங்கன்று பாடுவோம். உதவாத நம்மையுமே உருவாக்கி பயன்படுத்த, உறவாத நம்மையுமே உருவாக்கி பயன்படுத்த, உன்னதர் பிறந்தாரே நம்மை உயர்த்திட பிறந்தாரே.
உன்னதர் பிறந்தாரே, நம்மை உயர்த்திட பிறந்தாரே. மன்னாதி மன்னன் மன்னான நம்மை எடிய வந்தாரே, சுத்த பொன்னாக மாற்றிடவே. மன்னாதி மன்னன் மன்னான நம்மை தேடிய வந்தாரே, சுத்த பொன்னாக மாற்றிடவே. பிணியாளியை குணமாக்க வைத்தியராய் பிறந்தாரே, பிணியாளியை குணமாக்க வைத்தியராய் பிறந்தாரே. அற்புதர் பிறந்தாரே, அவர் அதிசயமானவரே. அற்புதர் பிறந்தாரே, அவர் அதிசயமானவரே. மன்னாதி மன்னன் மன்னான நம்மை தேடிய வந்தாரே, சுத்த பொன்னாக மாற்றிடவே. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஆராதிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த நாளை நினைவு கூறக்கூடிய ஒரு நாள் இது. நாம் எப்போதும் போல ஆராதிக்கக்கூடிய ஒரு நாள் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். அவர் பிறந்த நாளை நினைவு கூறக்கூடிய ஒரு நேரம் இது. கண்களை மூடினவர்களாய் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் 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 கண்களை மூடினவர்களாய் கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை மீட்கும்படியாக அவர் பூமியிலே மனிதராக வந்து பிறந்தார். ஒரு காரணம் இல்லாமல் வந்து பிறக்கலை, ஒரு காரணத்தோடு அவர் பிறந்தவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காரணம் இல்லாமல் பிறக்கவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காரணம் இல்லாமல் உன்னை பூமியில் பிறக்க வைக்கவும் இல்லை. யோசிச்சு பார்க்கணும். என்னை நீர் இந்த பூமியில் படைத்ததற்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது ஆண்டவரே. எப்படி இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறதோ, அதுபோல நீங்களும் நானும் இந்த பூமியிலே பிறந்ததற்கு ஒரு பெரிய நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். நாம் பிறக்கவில்லை. நம்மை தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் இந்த பூமியிலே மனிதராக பிறக்க வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். எழுந்து நின்றபடி கர்த்தரை துதிப்போமா, கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அப்பா, தகப்பனே, ராஜாவே, இந்த பூமியிலே நீர் என்னை உண்டாக்கினதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது ஐயா. அந்த நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி ஆண்டவரை சொல்லுவோமா, ஏசப்பா, என்னை இந்த பூமியில் பிறக்க வைத்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது ஐயா. அதோ அந்த நோக்கம் நிறைவேற ஏதோ என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை விட்டு கொடுக்கிறேன். என்னை குறித்த உம்முடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் ஐயா என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை விட்டு கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் 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 கண்களை மூடினவர்களை கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். உந்தன் நினைவை அறிந்தவர் இயேசு உனக்குள் வாழ்கின்றார். உந்தன் நினைவை அறிந்தவர் இயேசு உனக்குள் வாழ்கின்றார். கோணலை நேராக்கி வழியை செவ்வையாக்கி உன்னை நடத்திடுவார். கோணலை நேராக்கி வழியை செவ்வையாக்கி உன்னை நடத்திடுவார். நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை வீண் போகாது, நம் நம்பிக்கை வீண் போகாது. மாறாதவர் இயேசு மாறாதவர், உன்னை நடத்திடுவார். மாறாதவர் இயேசு மாறாதவர், உன்னை நடத்திடுவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் உன் குறைவுகளை எல்லாம் நினைச்சு பார்த்து சோர்ந்து போகிறாய். குறைவுகளை சொல்லி சொல்லி சோர்ந்து போவதை காட்டிலும் அதை கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்து, என்னை ஒரு விசை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும் அப்பா, என்னை சுத்திகரித்து உம்முடைய சொந்த பிள்ளையாக உம்மோடு கூட என்னை வைத்துக் கொள்ளுங்கப்பா என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர் பலப்படுத்துகிறவர். கோணலை நேராக்கி வழியை செவ்வையாக்குகிற கர்த்தர் அவர். அவரை நோக்கி பார்ப்போமா? அவர்கிட்ட சொல்லுவோமா? கர்த்தாவே அப்பா, கோணலை நேராக்குங்கப்பா, வழியை செவ்வையாக்குங்கப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் என்னை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்காமல் நீர் எனக்கு விடுதலை கொடுக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். கண்களை மூடினவர்களாய் கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென் ஆமென் ஆமென். வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எப்போதுமே கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்திலே கண்கள் மூடி இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். நன்றி இயேசுவே. நன்றி ஐயா, உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் 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 வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனுமாம் தெய்வம், மீட்பராக பூமியில் பிறந்தார் தேவ மைந்தன், நித்திய ஜீவனாக வாழும் தெய்வம், இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனுமாம் தெய்வம், மீட்பராக பூமியில் பிறந்தார் தேவ மைந்தன், நித்திய ஜீவனாக வாழும் தெய்வம். அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. செங்கடலில் நீர் அன்று பாதை வகுத்தீர், பாலைவனத்தில் அன்று மன்னா பொழிந்தீர், கொடும் வெயிலில் மேகஸ்தம்பமாய் இருளில் மலையின் மேலே நீர், சீனாய் மலையின் மேலே நீர் நீதியின் கட்டளை எடுத்துரைத்தீர். செங்கடலில் நீர் அன்று பாதை வகுத்தீர், பாலைவனத்தில் அன்று மன்னா பொழிந்தீர், கொடும் வெயிலில் மேகஸ்தம்பமாய் இருளில் மலையின் மேலே நீர், சீனாய் மலையின் மேலே நீர் நீதியின் கட்டளை எடுத்துரைத்தீர். அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. மனிதனாய் பூவில் அவதரித்தீர், எனக்காக ஜீவனை பலி கொடுத்தீர், திருவுடலும் திவ்ய போஜனமாம் இவ்வுலகத்தின் ஜீவனாய், வழியும் சத்தியமும் மானவரே, உம் திருநாமம் வாழ்த்துகிறோம். மனிதனாய் பூவில் அவதரித்தார், எனக்காக ஜீவனை பலி கொடுத்தீர், திருவுடலும் திவ்ய போஜனமாம் இவ்வுலகத்தின் ஜீவனாய், வழியும் சத்தியமும் மானவரே, உம் திருநாமம் வாழ்த்துகிறோம். அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம்,
வழியும் சத்தியம் ஜீவனுமாம் தெய்வம். மீட்பராக பூமியில் பிறந்தார் தேவ மைந்தன், நித்திய ஜீவனாக வாழும் தெய்வம். அப்பா பிதாவே தெய்வமே, திரு ராஜ்யம் வருகவே, திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. ஆண்டவர் இந்த பூமியில் பிறந்ததனுடைய பிதாவினுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் அந்த நிறைவேறுதல் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய அவருடைய திட்டங்கள், அவருடைய தீர்மானங்கள் நிறைவேறுகிறதா? என்னை கொண்டு நீர் எதை செய்ய விரும்புகிறீரோ அதை சரியாக செய்து நிறைவேற்ற விரும்புகிறேன் கர்த்தாவே என்று சொல்லி ஜெபிக்க விரும்புகிறவர்கள், அர்ப்பணிக்க விரும்புகிறவர்கள் நெடுமுழங்கால் நிற்போமா? என்னை கொண்டு நீர் எதை செய்ய விரும்புகிறீரோ அதை சரியாக செய்து நிறைவேற்ற விரும்புகிறேன் கர்த்தாவே. ஜெபிக்க விரும்புகிறவர்கள், அர்ப்பணிக்க விரும்புகிறவர்கள் நெடுமுழங்கால் நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சும்மா முழங்கால் போடுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. கர்த்தரை நோக்கி அழணும். இந்த வருடத்தையே முடிக்க போகிறேன் ஐயா, உமக்கென்று ஒன்றை கூட செய்யவில்லை, உமக்கென்று ஒன்றை கூட செய்யவில்லை. நான் இதோ இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை குறித்த உம்முடைய சித்தம், என்னை குறித்த உம்முடைய தீர்மானம், என்னை குறித்த உம்முடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேற இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன், இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபக்கரி ஷபரி பக்கரபதி பபா ரிதிக்க மௌரி கமௌர துரபரி அங்கரதி ரிக்க மௌரி அக்கரதி ஷபரபரபா ரிபபரி பக்கபரி திலிக்க மௌரி அங்கரதி கிபதுல கமௌ ஷரதி கரபா தூபிலிரி பிலி கமௌரி பிலி அங்கரதி திக்கரகதி ஷகாரகரதி ದಿಮೌರಬರೈ ಕರದು ಶವ ಕರದಿ ರಿಮೌರಿ ದಿಲಿ ಅಂಕ ಬೌರಬಲ ಕಬರದಿ ದೂರಿ ಬಿಲಿ ಬಿಕ್ಕಬೋರ ಬರದಿಲ ಬರಬ ಓರಬ ಶಂತುರ ಕಬರದಿಲಬ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮೆನ್, 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 ಆಮೆನ್. ஜெபிக்க விரும்புகிற சகோதரர் பகுதியில் ஒருவர், சகோதரிகள் பகுதியில் ஒருவர் சுருக்கமாக, ஆண்டவரே என்னை கொண்டு நீர் எதை செய்ய விரும்புகிறீரோ அதை சரியாக செய்து நிறைவேற்ற நான் கவனமாக இருக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒரு சகோதரர், ஒரு சகோதரி சீக்கிரமாக சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க, மைக் கொடுப்பாங்க. ஸ்தோத்திர தகப்பனே, ஸ்தோத்திர ராஜா. அப்பா நீர் மட்டுமாய் ஆண்டவர் எங்களை நடத்திய கிருபைகளுக்காக நன்றி. இனி நடத்த வர கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. தகப்பனே அப்பா, எங்களை கொண்டு தகப்பனே அப்பா நடத்தக்கூடிய உங்கள் சித்தம் என்னவோ, எங்களை கொண்டு எங்களை குறித்த திட்டம் ஆண்டவரே, உங்கள் சித்தம் என்னவோ உங்கள் சித்தத்தின்படி நடத்த நாங்கள் உங்களோடு கூட நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். ஒரு சகோதரி ஒருத்தங்க ஜெபம் பண்ணுங்க. கோடானு கோடி ஸ்தோத்திர ராஜா. இந்த நாள்ல கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் ஆண்டவரே இந்த மண்ணுலகில் மனுபுத்திரராக அவதாரம் எடுத்து இருக்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் பாவங்களை போக்குவதற்காக. அப்படிப்பட்ட நாங்கள் ஆண்டவரே உமக்காக செய்ய வேண்டியது என்ன, எங்களை கொண்டு நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை நீர் எங்களுக்கு ஞானமாய் தந்தருளி ஆண்டவரே அதனை நாங்கள் மேற்கொண்டு ஞானமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபையை தந்தருளும்படியாக இந்த நேரத்திலே கூட நாங்கள் உம்மிடத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். லைட்டு தேவை இருந்தால் லைட்டு போட்டுக்குங்க. உங்களுக்கு யாருக்கும் லைட்டு தேவைன்னா கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க. கரங்களை உயர்த்துற இடத்துல தேவையான லைட்டை போட்டு விடுங்க. வாலிப தம்பி தங்கச்சிங்க, லைட்டு தேவைன்னா கையை உயர்த்துங்க. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 21 வசனங்கள் வரை மாறி மாறி வாசிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரை வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. நாட்டிலே சீரேனியு என்பவன் தேசாதிபதியாயிருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தப்படி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊருக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த கூஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதுக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். கர்த்தர் கொடுத்த வேத பகுதிக்காக அவரை ஸ்தோத்திரிப்போமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து நிறைய பேருக்கு இயேசு பிறந்தார் அதான் தெரியும். அவர் எதற்காக பிறந்தார், ஏன் பிறந்தார், பிறந்து என்ன செய்தார், நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. விசுவாசிகளே அதை பற்றி சிந்திக்கிறது கிடையாது. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் இயேசு பிறந்ததை பற்றியே சிந்திப்பாங்க நிறைய பேர். ஆனால் நல்ல கர்த்தருடைய பிள்ளை அனுதினமும் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை சிந்திக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள்
அவங்க தான் நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள். அவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா? சுவிசேஷத்தை, இயேசுனுடைய பிறப்பை அறிவித்துக் கொண்டே இருப்பார்கள், அறிவித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்க வேண்டும், அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒரு கூட்டத்தினருக்கு வெளிப்படுத்தப்பட்டது, ஒரு கூட்டத்தினருக்கு அறிவிக்கப்பட்டது. வெளிப்படுத்துவது வேறு, அறிவிப்பது வேறு. அறிவிப்பது என்று சொன்னால் நம்ம அடிக்கடி இப்போ கொஞ்ச நாள்ல இடையில கேட்டிருக்கோம், குத்தாலம் பகுதியில் உள்ளவர்கள் பேரூராட்சியிலேருந்து இந்த வீட்டு வரி, தண்ணீர் வரி இதெல்லாம் கட்டாதவங்க கட்டுங்க, அது அறிவிப்பு. ஒரு தகவலை மற்றவர்களுக்கு தெரிவிப்பது தான் அறிவிப்பு. யாராவது இறந்து விட்டால் இந்த பெயர் உள்ள, இந்த தெருவில் உள்ள இன்னாருடைய மகன் இறந்து விட்டார்கள், தகவல் சொல்றாங்க, அறிவிப்பு. வெளிப்படுத்துவது என்பது அது கடவுளால் மட்டுமே வெளிப்படுத்த முடியும், மனிதரால் வெளிப்படுத்த முடியாது. கடவுளுடைய திட்டங்களை, கடவுளுடைய ரகசியங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவது, அதுதான் வெளிப்படுத்துகிற காரியம். ஒரு கூட்டத்திற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு வெளிப்படுத்தப்பட்டது, ஒரு கூட்டத்திற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது. யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது, யாருக்கு அறிவிக்கப்பட்டது? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வாயை திறக்காத வரைக்கும் நான் அடுத்தது பேசவே மாட்டான். சாயந்தரம் வரைக்கும் கொண்டு அப்படியே நிற்கணும்னு சொன்னால் நின்றுட்டே இருப்பான். மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. சொல்லுங்கம்மா புனிதா, சொன்னீங்க. சாஸ்திரிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த ரெண்டு பேருக்கும் கை தட்டுவோமா? நான் வாழ்க்கையில் என்ன வேணாலும் செய்வேன். இந்த சின்ன பிள்ளைங்களாம் அவங்கவுங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க கிட்ட வச்சு நல்லாயிருக்கும். ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, தாங்க முடியல. நான் இங்கே பாட்டு பாட முடியல, ஆராதிக்க முடியல, அவங்கள பார்க்குறது தான் சரியா இருக்குது எனக்கு. இனிமேலாம் உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கிங்க, அப்போ தான் இந்த பிள்ளைங்க என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். கவனிங்க, வெளிப்படுத்தப்பட்டது யாருக்குன்னா, திடீர்னு ஒரு நட்சத்திரம், வானத்தில் உள்ள நட்சத்திரம் அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. அதை மெய்ப்பர்கள் பார்த்தாங்கன்னா, அங்கே படுறா ஒரு நட்சத்திரம் போது போடுறா அங்கே போடுறா, அங்கே போய் இறங்குதுடா, அங்கே போய் மறையுதுடா, இங்கே போய் திரும்புதுடா, அங்கே மேகத்துக்குள்ள போயிடுச்சுடான்னு சொல்லி விமானம் போகும்போது வேடிக்கை பார்க்குற மாதிரி இந்த நட்சத்திரத்தை மெய்ப்பர்கள் பார்த்துருந்தாங்கன்னா வேடிக்கை பார்ப்பாங்க. அவர்களுக்கு வேடிக்கை பார்க்க தான் தெரியும். ஆனால் அந்த நட்சத்திரம் ஏன் தோன்றி இருக்கிறது, அதனுடைய ரகசியம் என்ன என்று அதை பற்றி தெரிந்தவர்களுக்கு நட்சத்திரத்தின் மூலம் தகவல் வெளிப்படுத்தப்படுகிறது. சாஸ்திரிகள் அப்படின்னா நம்ம ஏதோ சன்னியாசி போல இருக்கு, காவி ட்ரெஸ் போட்டு போவாங்கள்ல, அவங்க போல இருக்கு. இல்லை, சயின்டிஸ்ட், வான மண்டலங்களை கொடுத்து ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள். அப்போ அந்த நட்சத்திரம் ஏன் தோன்றி இருக்கிறது, அது ஏன் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரிந்து விட்டது. இதில் ஏதோ விஷயம் இருக்குது, நம்ம பின்னாடியே போய் பார்ப்போம்னு சொல்லி அந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து பின்தொடர்ந்தார்கள். அந்த நட்சத்திரம் வீட்டிற்கு மேலே நின்றது. அதுக்கு மேலே அந்த வீட்டுக்கு அதுக்கு அப்புறம் அது நகரவே இல்லை.
போகிற வழியில நட்சத்திரம் போய்கொண்டே இருக்கிறது. போகிற வழியில யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். அதான் நட்சத்திரம் தோன்றி இவர்களுக்கு சொன்ன ரகசியம். ராஜா அரண்மனையில் பிறந்திருப்பார் என்று சொல்லி போகிற வழியிலே நட்சத்திரத்தை விட்டு அரண்மனைக்குள் நுழைந்து விட்டார்கள். அது அவருடைய அறியாமை. எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் கோட்டை விடுறாங்க பார்த்தீங்களா? யானைக்கு அடி சறுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அது. அந்த வீட்டிற்கு மேல் நட்சத்திரம் நின்றது. வீட்டிற்குள்ள போய் பார்த்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. நட்சத்திரம் எதுக்கு அடையாளம்? இந்த வீட்டில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை அந்த ஞானிகளுக்கு, அந்த சயின்டிஸ்டுகளுக்கு அந்த அர்த்தம் புரிய வைக்கிறது. நம்ம வீடுகளில் எத்தனை பேர் கிறிஸ்மஸ் இந்த நாட்களில் ஸ்டார் கட்டி தொங்க விட்டுருக்குறோம்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் யாரும் கையை போடாதீங்க, உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது இவ்வளோ பேர் கை தூக்குறது பார்த்தா. எத்தனை பேர் ஸ்டார் வாங்கி கட்டி தொங்க விட்டு நல்லா வீட்டை அழகுப்படுத்திருக்கிறோம்? கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா. நிறைய பேர் கை தூக்குனாங்கலாம், கையை காணும். ஆமாம், இதுக்கு மட்டும்தான் அறிவு பொத்துக்கிட்டு வரும். உருப்படியான கருத்து தான் அறிவு பொத்துக்கிட்டு வராது. இதில் மட்டும்தான் அறிவு பொத்துக்கிட்டு வந்துடும் விசுவாசிகளுக்கு. நட்சத்திரம் கட்டி விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு செக் பண்ணிட்டு போங்க. உங்களை கெட்ட வார்த்தை பேசாம, பொய் சொல்லாம, திருடாம, ஏமாத்தாம வாழ்ந்துட்டு இருக்க நீ. நட்சத்திரம் கட்டி விட்டுருக்கிய. உன் வீட்டில் ஏசி இருக்காரா? அந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து இந்த வீட்டிற்குள் இருக்கிறார் என்பதை அந்த ஞானிகளுக்கு காண்பித்தது. உன் வீட்டில் நட்சத்திரத்தை கட்டி வச்சிருக்கிற நீ, உன் வீட்டுக்குள்ள ஏசி இருக்காரா? அடுத்தவங்களை ஏமாத்தாம, பொய் சொல்லாம, திருடாம, கெட்ட வார்த்தை பேசாம, யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம இருக்கியா? நட்சத்திரம் கட்டிய வருஷம் இதோட திருந்தணும். நட்சத்திரம் கட்டுறத. இந்த கடை பேர் மளிகை கடை நியூ நேஷனல். தம்பி, நியூ நேஷனல் தானே? நேற்றுக்கு இந்த மளிகை ஜாபம் கொடுக்கறதுக்கு லிஸ்ட்டு என்கிட்ட கொடுத்து எவ்வளோ வரும்னு சொல்லி பட்ஜெட் கொண்டு போய் கொடுத்து எவ்வளோ வரும் பாருங்கன்னு சொல்லி நம்பர் எழுதி கொடுத்துட்டு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னான். அவங்க அந்த லிஸ்ட்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஸ்டார் உங்களுக்காகவே நிறைய ஸ்டார் வாங்கி வச்சுருக்கேன் சார், போய் பாருங்கள் சார் அப்படின்னாரு. நாங்கள் ஸ்டார்லாம் கட்டுறது கிடையாது. என்ன ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. நான் பிறகு ஃப்ரீயாக இருக்கிறப்போ வந்து சொல்கிறேன் உங்கள்கிட்ட, பிறகு நேரம் இல்லை, நாங்கள் ஸ்டார்லாம் கட்டுறது கிடையாது அப்படின்னு சொன்னோம். எனக்கே பார்த்துருக்கீங்களா இந்த சபையில் ஸ்டார் தொங்குனத? ஸ்டார் கட்டக்கூடாதுன்னு சொல்ல வரல நான். அந்த கொண்டாட்டத்தை முதல்ல நிறுத்துங்க. கொண்டாடுறத தான் உன் வாழ்க்கையில் திண்டாடுறோம். கொண்டாட்டத்தை முதல்ல நிறுத்துங்க. ஆமாம், திண்டாட்டம் தான். நிறுத்துங்க முதல்ல. இந்த வருஷத்தோடு நிறுத்திடுங்க. ஆராதனை நடப்பது சபையில். கர்த்தருடைய பிறப்பை அறிந்து கொள்ள வேண்டியது சபையில் வந்து அறிந்து கொள்றாங்க மக்கள். சபைக்கு வரும்போது நீங்க ஸ்டார் கட்டுங்க, நான் வேணான்னு சொல்லல, கட்டுங்க. இந்த கிறிஸ்துமஸ் முடிவதற்குள் ஒரு 10 பேரையாவது உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஒரு 10 பேரையாவது ஒட்டடை அடிச்சுக்கிட்டு, பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு, வீட்டை கழுவிக்கிட்டு, சுத்தம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களே. வீடு ஒட்டடை அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, சுத்தம் பண்ணுறதுலாம் தேவைப்படுறப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு செய்யறது இல்லை. நம்ம வீடு எப்போல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸு அழுக்காது துவைக்கிறோம், எப்போல்லாம் வீடு சுத்தம் இல்லை, சுத்தம் பண்ணி தான் ஆகணும். கிறிஸ்துமஸுக்குன்னு மெனக்கட்டுலாம் சுத்தம் பண்ணாதீங்க, எப்போதும் சுத்தமாக வச்சுக்கிங்க. அதுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்கிக்கிட்டு செய்யறதில்ல. எப்போதெல்லாம் தேவைப்படுதோ அப்போதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். கிறிஸ்துமஸு வந்துடுச்சு பண்ணுவேன், ஓட்டடை அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, அலங்காரம் பண்ணுறது செய்யறது தான் செய்கிறீங்க. ஒரு 10 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு சுவிசேஷத்தை அறிவிச்சு அவங்களுக்கு ஒரு பிரியாணியை கொடுத்து அவனுடைய அன்பை கொஞ்சம் தெரிவிக்கலாமே. அப்படி யாராவது செஞ்சுருக்கீங்களா? அப்படி யாராவது செஞ்சுருக்கீங்களா? அப்படி யாராவது செய்திருந்தால்
கிறிஸ்துவின் பிறப்பை வெளிப்படுத்துவதில் நீங்கள் கவனமாக இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்த வருஷம்லாம் கவனமாக இருங்க. இந்த தேவையில்லாத வேலைகள்லாம் தவிர்த்துடுங்க. இல்லை கடன் வாங்கி செஞ்சவங்களாம் இருக்காங்க. ஸ்டார் வாங்கிட்டு நாளைக்கு தரேன் சார் காசுன்னு சொல்லி கடையில் கடன் வாங்கிலாம் ஸ்டார் கட்டியிருக்காங்க. அதை முதல்ல மாற்றுங்க. தேவையில்லாதெல்லாம் ஓரம் கட்டுங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் புது ட்ரெஸ் போட்டுக்கிறது. யூத்து பிள்ளைங்க சேம் ட்ரெஸ் போடுறாங்கன்னா அதை சொல்ல வரல. அது அவங்களுக்குள்ள ஒரு 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 ஐக்கியம், அதுக்காக போடுறாங்க. அது நல்லது, நான் அதை சொல்லலை. இப்போ நான் போட்டிருக்கிறதே பழைய ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கிட்டு நிற்கிறேன். அதுக்குன்னு ஒரு புதுசாக கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு அல்ல, நினைவு கூறுவதற்கு. அமேன். நான் இன்னும் பிரசங்கத்துக்குள்ளே போகலை. நமக்கு பிரசங்கன்னு ஆரம்பித்தாலே எங்கேயாவது போயிடும். இன்னொரு கூட்டம் மேய்ப்பர்கள். இவர்கள்லாம் வயல்வெளி பகுதியிலே தங்கியிருக்கிறவர்கள். தங்களுடைய ஆட்டு மந்தையை ஆங்காங்கே வயல் பகுதிகளிலே தங்க வைத்து பகலிலே ஆடுகளை மேய்ப்பது, இரவிலே அந்த மந்தைகளை ஒரு இடத்துல தங்க வைப்பது. இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் தான் அதிகம் இருப்பாங்க. அவங்களுடைய முக்கியமான வேலையே ஆடு வளர்ப்பது, அதான் தொழில். படிப்புலாம் கவனம் போகாது. இவர்களுக்கு நட்சத்திரத்தை வெளிப்படுத்தினால் வேடிக்கைத்தான் பார்ப்பார்களே தவிர ரகசியத்தை புரிந்து கொள்ள தெரியாது. அதனாலே அவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதை தெளிவாக சொன்னார் கர்த்தர். கர்த்தருடைய பிள்ளைங்க, யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறியாதவர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு தெளிவாக 2 நிமிஷத்திலே சொல்லலாம் இயேசுடைய பிறப்பை தெளிவாக அழகாக சொல்கிறோமோ, அப்படி சொல்லுகிற அத்தனை பேரும் கர்த்தருடைய தூதர்கள் போல. அல்லேலூயா. அறிவித்திருந்தால்தான். வாயே திறக்காதாலாம் எப்படி கர்த்தருடைய தூதர்கள் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பிறப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய அன்பினை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். தெரியாதவர்களுக்கு, தெரியாத நபர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. வசனத்தெல்லாம் படிச்ச டைம் ஆகும். அதனால் வசனத்தை வாசிக்காமலேயே நான் போய்கிட்டே இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலே சம்பந்தப்பட்ட சில காரியங்கள்லாம் இருக்கிறது. அதில் ஒரு ஆள் ஞானிகளை குறித்து பார்த்துட்டோம். நம்ம பேசுகிறதுலையே சாஸ்திரிகளை குறித்து பார்த்துட்டோம், மெய்ப்பர்களை குறித்து பார்த்துட்டோம், நட்சத்திரத்தையும் பார்த்துட்டோம். அதில் சுருக்கமாக இந்த சாஸ்திரிகள் சயின்டிஸ்ட்னா ஏழையாக இருப்பாங்களா பணக்காரனாக இருப்பாங்களா? படிக்கிறதுக்கு வசதி இருந்தால் தான் படிக்க முடியும். வசதி உடையவர்கள் தான் மெய்ப்பர்கள். ஆடு மேய்க்கிறவர்கள்லாம் இரவிலே வயல்வெளியிலே படுத்து தூங்குகிறவர்கள். வசதி உள்ளவர்களா வசதி இல்லாதவர்களா? எதுக்குமே வாய் திறக்க மாட்டீங்களே. ஆமாம், பேச வசதி இல்லாதவர்கள், வாய் திறந்து பேசுவதற்கு வசதி இல்லாதவர்கள் அப்படின்னு நினைக்கிறான். கேட்கும்போது வாயை திறந்து கொஞ்சம் பதில் சொல்லுங்கள், அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்றதுக்கு அதான் அடையாளம். கவனிச்சிக்கிங்க, இயேசுனுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டதுமே இவர்கள் தங்களிடத்தில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை காணிக்கையாக கொடுத்தார்கள். சாஸ்திரிகள் என்னென்ன கொடுத்தாங்க? என்னென்ன? பொன், தூபவர்க்கம். அல்லேலூயா. விலை உயர்ந்ததை கொடுக்குறாங்க ஆண்டவருக்காக. ஆனால் மேய்ப்பர்கள் அவரிடத்தில் ஒன்றும் இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்தார்கள், பணிந்து கொண்டார்கள். வருகிற வழியெல்லாம் இயேசு பிறந்திருக்காரு, நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம், நாங்கள் தொழுது கொண்டோம், அவருடைய பிறப்பை குறித்து பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் சொல்கிறாங்க. வர்ற வழியெல்லாம் எல்லாருக்கும், பார்க்குற எல்லாருக்கும் சொல்லிட்டு வர்றாங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஈர்க்கப்பட்டவர்கள் கர்த்தருக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ கொடுக்கணும். இல்லாதவர்கள் ஆண்டவருடைய அன்பை கொடுக்கணும். ஆண்டவருடைய பிறப்பை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லணும். கவனிங்க, ரொம்ப முக்கியமானது.
அது அப்படியே தொடர்ந்து நான் பேசுகிறேன், வசனத்துக்குள்ளே போகல, டைம் ஆகிடும். மரியாள் இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்த ஒரு பாக்கியத்தை பெற்ற ஒரு பெண்மணி. இவங்க அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க சம்மதிக்காவிட்டால் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்க முடியுமா? திருமணமாகாத ஒரு வாலிப பெண் கர்த்தருடைய தூதன் தோன்றி உனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா, அவருக்கு இயேசுன்னு பெயரிடுவேன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு பயம் வந்துடுச்சு. கல்யாணம் ஆகாத பெண்ணு, கடவுளுடைய அருளால் உனக்கு அந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு விளக்கம் சொன்னதும் இந்த அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. கடவுளையே பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியமா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற இரட்சகராக இயேசு கிறிஸ்துவையே பெற்றெடுத்து மற்றவர்களுக்காக கொடுத்தவங்க. எனக்கு நிந்தை வந்தாலும் பரவாயில்லை, அவமானம் வந்தாலும் பரவாயில்லை, என் மீது எவ்வளவு கெட்ட பெயர்கள் வந்தாலும் பரவாயில்லை, இவரை பெற்றெடுப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். இவரை பெற்றெடுத்து விட்டால் இவர்தான் இந்த முழு உலகத்திற்கு உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுக்க போகிறவர். எனவே அந்த பாக்கியத்தை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தார்கள். ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்றதுக்கு அர்ப்பணிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? இந்த அம்மா இயேசு கிறிஸ்துவையே பெற்றெடுத்து கொடுத்தவங்க, இயேசு கிறிஸ்துவையே பெற்றெடுத்து கொடுத்தவங்க. இனி அவரை யாரும் பெற்றெடுக்க முடியாது. அந்த இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும். எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கிறோம்? அந்த இயேசு கிறிஸ்துவை அறியாத மற்றவர்களுக்கு நான் கொடுக்கணும். கொடுத்துருக்கோமா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த அம்மா அவங்க வயிற்றில் பிறக்கிறது அவங்க பிள்ளை தானே. அவர்கள் பெற்றெடுத்த அந்த பிள்ளையை தேவாதி தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக கொடுத்தார்கள். நீங்க உங்கள எத்தனை பேர் உங்க பிள்ளையை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சாருன்னா கொடுப்பீங்க? அவங்க மட்டும் முழங்கால் போடுங்க பார்க்கலாம். என் பிள்ளையை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சாருன்னா, எனக்கு ஊழியத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, என் பிள்ளைக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஊழியத்திற்கு கர்த்தர் என் பிள்ளையை அழைத்தால் நான் என் பிள்ளையை கர்த்தருடைய ஊழியத்திற்காக கொடுப்பேன். அவங்க மட்டும் முழங்கால் போடுங்க பார்க்கலாம். ரெண்டு பேரும் முந்திக்கிட்டு கைத்துட்டாங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு ரெண்டு பேரும் கைத்துட்டுவோமா? சகோதர பகுதியில் ராகவன் முழங்கால் போட்டாச்சு, கைத்துட்டுவோமா? அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்காக தன்னுடைய பிள்ளையை கொடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஊழியத்திற்காக அது மிகப்பெரிய பாக்கியம். 4 பேர் இருக்காங்க, கைதட்டுங்க. மொத்தத்தில் 5 பேர். கர்த்தர் நல்லவர். உட்காருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வேத பகுதி வாசிச்சு தான் ஆகணும், வாசிச்சாதான் ரகசியம் புரியும். ரொம்ப பேருக்கு அது தெரியாது. வேதத்தை நன்றாக படித்தவர்களுக்கு தான் அது ரகசியம் தெரியும். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? சாஸ்திரிகளை குறித்து பார்த்துட்டோம், நட்சத்திரத்தையும் பார்த்துட்டோம், மெய்ப்பர்களையும் பார்த்துட்டோம், மரியாளையும் பார்த்துட்டோம். சீக்கிரமாக வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25 முதல் 32 வரைக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக இதை வாசித்தா கண்டிப்பாக நேரம் ஆகும், வேணாம் விட்டுருங்க. நீங்கள் அந்த 25ஆம் வசனம் மட்டும் ஒருத்தவங்க படிங்களா? லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மைக் கொடுங்க, நான் மைக் வச்சிருக்கோம், படிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அடுத்த வசனத்தை இன்னொருத்தவங்க படிங்க.
சீக்கிரம் படிங்க. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. சரிங்க, போதும். பெரிய வேத பகுதி. இந்த சிமியோன் என்ற வயது முதிர்ந்த ஒரு தேவ மனிதர், இவருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவை காணும் முன்னே நீ மரணம் அடைவதில்லை என்று இவருக்கு சொல்லப்பட்டிருந்தது. இப்போ வயதாகி விட்டது, சாகக்கூடிய காலம் வந்துடுச்சு இவருக்கு. இவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலே இவர் ஆலயத்திற்கு வருகிறார். ஆவியானவர் ஆலயத்திற்கு போகும்படி ஏவுகிறார் இந்த சிமியோனை. அவர் ஆலயத்துக்கு வந்துட்டார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள். இவர் ஓடி போய் அந்த குழந்தைய கையில் வாங்கி அவ்வளவு சந்தோஷப்படுறார். இது வாசித்த டைம் ஆகிடும். அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எனக்கு இந்த இந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ சாக மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட கர்த்தர் சொல்லியிருந்தாரு. நான் இது வரைக்கும் சாகாமல் என்னை வச்சிருந்தாரு. நான் இனி நிம்மதியாக கர்த்தர்ட்ட போய் சேர்ந்துருவேன். ஏன்னா நான் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டேன். அல்லேலூயா. இங்கே தான் கவனிக்கணும். இவர் கிறிஸ்துவை கண்ட பிறகு மரித்தவர். கிறிஸ்துவை கண்ட பிறகுதான் மரிக்கிறார். அது வரைக்கும் அவர் சாகவே இல்லை. ஒரு கர்த்தருடைய பிள்ளை அந்த ஒரு பாரம் உள்ளவர்களாக இருக்கணும். எந்த பாரம்? மனிதராக பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும், இயேசு கிறிஸ்துவை அறியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவை அறிந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தான் மரணத்தை சந்திக்கணும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிக்கப்படாமல் இறந்து போனால் சொர்க்கத்துக்கு பரலோகத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு தான் போகணும். யாரும் நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதராக பிறந்து தன்னுடைய உயிரையே பலியாக கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைக்கு அந்த பாரம் வரணும். என் குடும்பத்தில், என் தெருவில், என் ஊரில், என் உறவில் எனக்கு தெரிந்த ஒருவர் கூட இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் மரணத்தை சந்திக்க கூடாது. என் மூலம் அவர்கள் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். அறிவிப்பது நம்முடைய வேலை, ஏற்றுக்கொள்ளதும் ஏற்றுக்கொள்ளாதும் அவருடைய விருப்பம். இது கட்டாயம் கிடையாது. இதை பேசிக்கொண்டிருக்கிற சொல்லி கொண்டிருக்கிற நான் எத்தனை முறை பாஸ்டர்கள்ட்ட சண்டைக்கு போனால் தெரியுங்களா? எத்தனை முறை என்னுடைய தெருவிற்குள்ள ஊழியத்திற்கு வருகிற ஊழியக்காரங்கள்ட்ட சண்டைக்கு போயிருக்கேன். சர்ச்சுக்கு போகிறவங்களும் சண்டைக்கு போயிருக்கேன். பைபிளை கொடுத்து படித்து பார்க்க சொல்லி கொடுக்குறப்ப வாங்கி தூக்கி எறிஞ்சிருக்கிறேன் பைபிளை. அப்படி இருந்தால்தான் ஆண்டவர் என்னை சந்தித்தார், ரட்சித்தார், கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வளோதான். நாம் யாருமே விரும்பி செய்கிற காரியமல்ல, விரும்பி செய்யக்கூடிய யாராலும் முடியாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என் குடும்பத்தில், என் உறவில், என் ஊரில், என் தெருவில் இருக்கிற நபர்கள் கிறிஸ்து இயேசுனுடைய அன்பை அறிந்து கொள்ளாமல் ஒருத்தர் கூட சாகக்கூடாது. எல்லாருக்கும் நான் அறிவிப்பேன். தீர்மானம் எடுப்போமா? அப்படியே தலைவணங்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வயது முதிர்ந்த மரணத்தை எதிர்நோக்குகிற ஒருவர் கூட உம்மை அறிந்து கொள்ளாமல், உம்மை பற்றி தெரிந்து கொள்ளாமல், உமது அன்பை தெரிந்து கொள்ளாமல் ஒருவர் கூட மரணத்தை சந்திக்க கூடாது ஐயா. அதுக்கு நான் காரணமாக இருக்கணும். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இனி வரும் நாட்களில் வயது முதிர்ந்தவர்களுக்கு தேவ அன்பை அறிவிப்பேன். மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவர்களுக்கு தேவ அன்பை அறிவிப்பேன். ஆமேன், ஆமேன். ரைட், சந்தோஷம். செய்வீங்களா? கொஞ்சம் பேர் தான் செய்வீங்களா? எத்தனை பேர் அப்படி அதை செய்யறதுக்கு அர்ப்பணிச்சிருக்கோம்? கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா மட்டும் சொல்லிட்டு போடக்கூடாது, சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
ஆமென். சீக்கிரம் முடிச்சிடுறேன் நான். இப்போ தாங்க முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வர்றோம். பேசி முடிச்சிடுவேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் யாரும் படிக்க வேணாம், பைபிளை முடிக்கிங்க. பைபிளை முடிக்கலாம். முதல்ல நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஞாபகம் வந்து நீங்கள் சீக்கிரம் சொல்லிடலாம். முதல்ல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குதுன்னு சொன்னது யாரு? யோவானா? யோவான் ஸ்நானகன். கரங்களை தட்டுங்க. கவனிச்சா சொல்லிவிடலாம். கவனிங்க, இப்போதான் மேட்டருக்கு வர்றோம். முதல்ல மனம் திரும்புதலை பற்றியும் பரலோகத்தை பற்றியும் சொன்ன ஆளு யோவான் ஸ்நானகன். நல்லா கவனிக்கணும். அப்ப இவர் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு ஒருத்தங்க ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டால், ரட்சிக்கப்பட்டால், அவங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கு யோவான் ஸ்நானகன் தாங்க மனம் திரும்பலை பற்றி சொன்னார், பரலோகத்தை பற்றி சொன்னார், அப்போ தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. நீங்கள் ஒருவருக்கு மனம் திரும்புதலை பற்றியும் பரலோக ராஜ்யத்தை பற்றி சொன்னால் அவங்க ரட்சிக்கப்பட்டால் யாரை சொல்லுவாங்க? எனக்கு முதல்ல சத்தியத்தை இவங்க தாங்க சொன்னாங்க, அந்த பிரதர் சொன்னாங்க, அந்த சிஸ்டர் சொன்னாங்க. அந்த பாக்கியம் உள்ள நபராக நீங்கள் மாற வேண்டும். சும்மா பைபிளை தூக்கிக்கிட்டு பாட்டு புத்தகத்தை தூக்கிக்கிட்டு சபைக்கு வந்துட்டு போன மட்டும் நம்ம கத்தோலிக்க பிள்ளைன்னு சொல்லி அடையாளம் கிடையாது. இதுவரைக்கும் பரலோகத்தை பற்றியும் மனம் திரும்புதலை பற்றியும் அறியாதவர்கள், தெரியாதவர்கள் நிறைய இருக்கிறாங்க. நம்ம ஊரில் கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு நான் முதல்ல என் மூலம்தான் அவங்க இதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு நாம் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியம் நான் முடிச்சிருவேன். நான் இதை பேசுகிறதுக்கு கண்டிப்பாக 2 மணி நேரம் ஆகும். நான் சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறேன். 2 மணி நேரம் ஆகும் இதை பற்றி விளக்கமாக பேசுவதற்கு. ஒரே ஒரு காரியம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அது முதற்கொண்டு, கவனிங்க, நீங்கள் படிக்க வேணாம், என்ன கவனிச்சா போதும். அது முதற்கொண்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். யாரு? இயேசு கிறிஸ்து. யோவான் ஸ்நானகன் வந்து மத்தேயு 3:2, இயேசு கிறிஸ்து சொன்னது மத்தேயு 4:17. முதல்ல சொன்னது யாரு? யோவான் ஸ்நானகன். இயேசு கிறிஸ்து 2வது தான் சொல்றாரு. இதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்போ இயேசு பெரியவரா, யோவான் ஸ்நானகன் பெரியவரா? யோவான் ஸ்நானகன் பெரியவரா, இயேசு பெரியவரா? யோவான் ஸ்நானகன் மனிதன், இயேசு கிறிஸ்து யாரு? தேவகுமாரன். யாரு பெரியவங்க? அப்ப பெரியவர் அமைதியா இருக்காரு, சின்னவர் அறிவிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அவர் அறிவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைதியா இருக்காரு. நம்ம அமைதியா இருப்போமா? முளைச்சு 3 நிலடங்க கிளம்பல, நீ சொல்றியா? வாய மட்டும் கம்மன்னு உட்கார், நான் போய் சொல்றேன் அப்புறம் நீ சொல்லிக்கலாம். நான் முதல்ல சொல்றேன், நீ அப்புறமா சொல்லலாம். அந்த மாதிரி தான் மனிதர்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, முதல்ல யோவான் ஸ்நானகன் தான் சொல்ல வைக்கிறார். இப்போ அது முதற்கொண்டு அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எது முதற்கொண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல இதை பேசி முடிச்சிடுறேன். ஒருவரை ஒருவர் தன்னை விட மேன்மை உள்ளவர்களாக நம்ம நினைக்கணும். வசனம் அதான் சொல்லுது. யாரையுமே நம்மை விட மேன்மையா பார்க்கணும். நிறைய மனைவிகள் வந்து கணவரை தன்னை விட குறைத்து பார்க்கறது, அப்புறம் முறைத்து பார்க்கறது. சில கணவர்கள் தம் மனைவி அப்படித்தான் தன்னை விட குறைத்து பார்ப்பது. விசுவாசிகள் மற்றவங்களை தன்னை விட குறைவாக பார்ப்பது. அப்படி யாரையுமே பார்க்கக்கூடாது. எல்லாரையுமே மேன்மை உள்ளவர்களாக தான் பார்க்கணும்.
ஏனென்றால் இவங்க கிட்ட இருக்கிற அந்த திறமை இன்னொரு ஆளுக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த ஆளுகிட்ட இருக்கிற திறமை இவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஆக யாருமே எந்த விதத்திலுமே குறைந்தவர்கள் அல்ல. இவர்கள் ஒரு விதத்தில் டாப்னா அவங்க இன்னொரு விதத்தில் டாப். அப்படித்தான் எல்லாருமே. இவங்கள மாதிரி யாருமே ரசம் வைக்க முடியாதுங்க. அப்படி வைப்பாங்க அவங்க, அதில் டாப்பு. அட இவங்கள மாதிரி யாருமே நானும் பல முறை பார்த்துட்டேங்க. கொஞ்சம் கூட சாதம் குழையாதுங்க, கரெக்டாக வடிப்பாங்க. ஆச்சரியமாக இருக்குங்க, எப்படின்னு தெரியலிங்க. அது அவங்கக்கிட்ட கத்தர் கொடுத்துருக்க திறமை. இவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க, இவங்க நல்லா வசனம் படிப்பாங்க, இவங்க நல்லா சுவிசேஷம் சொல்லுவாங்க, இவங்க நல்லா சண்டை போடுவாங்க, இவங்க நல்லா கெட்ட வார்த்தை பேசுவாங்க, இவங்க நல்லா பொய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி திறமையும் நிறைய பேர் இருக்குது. தேவையில்லாத திறமைகளும் இருக்கிறது. அப்படியே மழுப்புறது. பிரதர் உங்கள் பாப்பா வீட்டில் இருக்காங்களா? சிஸ்டர் உங்கள் தம்பி வீட்டில் இருக்காரா? உங்கள் அண்ணன் வீட்டில் இருக்காரா? அப்படியே மழுப்புவாங்க. இல்லை பாஸ்டர் அப்படின்னா என்ன பொய் சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். எம்மா பொய் சொல்லிருக்கிறோம். நீ எத்தனை நாள் இருக்கு? 5 நாள் தான் இருக்குது. 5 நாளுக்குள்ளே எல்லா பொய்யையும் அவிழ்த்து விட்டுறணும் ஆற்றுல. உட்காந்து அழுது புலம்பி கத்தணும். எவ்வளவு பொய், உண்மை கிடையாது. அடுத்தவங்களை பழி சுமத்துறது, தான் செய்கிற தவறுக்கெல்லாம் அடுத்தவங்களை பழி சுமத்துறது, தான் செய்கிற தவறுக்கெல்லாம் அப்பா அம்மாவை சொல்கிறது. எங்கள் அம்மா தான் அப்படி சொன்னாங்க, எங்கள் அப்பா தான் அப்படி சொன்னாங்க. காலேஜுக்கு லேட்டாக போயிடுறது, ஸ்கூலுக்கு லேட்டாக போயிடுறது. எங்கள் அம்மா இன்னைக்கு சமைக்கிறதுக்கு லேட்டாகிடுச்சு. அம்மா மேலே பழி சுமத்துறது. எங்கள் அப்பா வண்டியில் வந்து மெதுவாக ஓட்டிட்டு வந்து விட்டாங்க இன்னைக்கு. அப்பா மேலே பழி சுமத்துறது. தொட்டதுக்கெல்லாம் பொய் தான். பொய் மூட்டைகளை சுமந்து கொண்டிருக்கிறோமே நிறைய பேர். ஏன் அந்த மூட்டையை சுமந்துட்டு இருக்கீங்க? பொய் மூட்டையை இறக்கி வைங்க, தூக்கி ஆற்றுல போடுங்க. அப்படியே கண்ணை மூடி அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் கண்ணை மூடுறீங்களோ கண்ணை திறக்கிறீங்களோ கற்பனை பண்ணி அந்த மூட்டையை, அந்த பொய் மூட்டை எடுத்து நல்லா கட்டுங்க. கட்டிட்டீங்க, நிறைய பேர் கட்டிட்டீங்களா? தூக்கி பாருங்க. அப்பா 360 நாள் இன்னையோட சேர்த்து 360 நாள் தூக்குன பொய் மூட்டை இவ்வளோ ரைட்டாக இருக்குதா? ஓ தூக்க முடியலையே. தூக்கிட்டீங்க. அப்படியே கண்ணை மூடி தூக்கி ஆற்றுல போடுங்க. போட்டாச்சு. இனிமே பொய்யே பேசக்கூடாது, தீர்மானம் பண்ணிட்டு போகணும். பொய் பேசாதீங்க. எந்த நேரத்தில் கர்த்தர் வருவாருன்னு தெரியாது. பொய் பேசி ஆண்டவருடைய ராஜ்யத்தை இழந்து போயிடாதீங்க. சர்வசாதாரணமாக பொய் பேசுறது. இது யார் அது போட்டதுங்க? போட்ட ஆள்கிட்ட கேட்டா எனக்கு தெரியாது பாஸ்டர், எனக்கு தெரியாது மாமா. போட்டதே அவன் தான். போட்டதே இந்த பாப்பா தான் போட்டிருக்கோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். கேட்டாக்க எனக்கு தெரியுதுண்டுவாங்க. அப்புறமா கூப்பிட்டீங்க வா, அப்படியே கேமராவில். அதுக்கு தான் ஆண்டு கேமரா கொடுத்துருக்காரு. இது யாரு? நீயா உன் ஆவியா பாரு. நான் தான் மாமா. கேமராவில் காட்டின பிறகு நான் தான் மாமா. ரைட், எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது. எப்பொழுது அறிவிக்கிறார்? கவனிச்சுக்கங்க. எப்போ அறிவிக்கிறாரு? முதல்ல அறிவித்த யோவான் ஸ்நானகன் தலை துண்டிக்கப்பட்டு விட்டது. ஊழியம் செய்ய ஆள் இல்லை, சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் அது முதற்கொண்டு ஆகா சுவிசேஷத்தை அறிவித்த யோவான் ஸ்நானகன் கொலை செய்யப்பட்டு விட்டார். இனி நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அப்போ யாரும் சொல்ல மாட்டாங்க, அப்போ யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. ஆமாம், டீ எல்லாம் தள்ளி விட்டுட்டாங்க, இன்னுமே உயத்துக்க வரமாட்டான். டீ பிஸ்கட்லாம் தள்ளி விட்டுட்டாங்க. நான் அப்பவே சொன்ன வரலன்னு, உயத்துக்கு வரமாட்டேன்னு. தலை துண்டிக்கப்பட்டு விட்டது யோவான் ஸ்நானகனுக்கு. சுவிசேஷம் சொல்வதற்கு ஆள் இல்லை.
எல்லாம் பதுங்க ஆரம்பிச்சிருப்பாங்க, எல்லாம் ஒதுங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து அதே வார்த்தையை சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து எதனால் இந்த வார்த்தையை சொன்னார்? அவர் பூமிக்கு வந்ததின் நோக்கமே அதுதான். மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும், மனிதர்கள் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும். அதற்காகத்தான் தன்னுடைய உயிரை பலியாக கொடுப்பதற்காக பூமியில் வந்து மனிதராக பிறந்தார். அல்லேலூயா. ஊழியம் செய்ய ஆள் இல்லாத நேரத்தில் வந்து நிற்கணும். ஆமா, ஆள் இல்லை, நான் நிற்பேன். அப்படிப்பட்ட நபராக மாற வேண்டும். ஆமென். அறிவிப்பதற்கு வேறு ஒரு நபர் இல்லை. தோ நான் இருக்கேன், நான் அறிவிப்பேன். அப்படிப்பட்ட நபராக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு தெளிவு வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே எதை எப்பொழுது சொல்ல வேண்டும்? தேவை அறிந்து சொல்லணும், தேவையில்லாமல் சொல்லக்கூடாது. அறிவிக்க ஆள் இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவிக்க ஆரம்பித்து விட்டார். ஒரு காரியத்தை தேவையை பொறுத்து சொல்ல வேண்டும், தேவையை பொறுத்து பேச வேண்டும். தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவையை பொறுத்து சொல்ல வேண்டும், தேவையை பொறுத்து பேச வேண்டும், தேவையை பொறுத்து நடந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்புதலை முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்க அதைத்தான் சொன்னாரு. அதை சொன்னது மட்டுமல்ல, சொன்னவர் அதை தன் வாழ்க்கை முழுவதும் அதை செயலிலே காண்பித்தார். கடைசியாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டே ஒரு கல்லனையும் மனம் திரும்ப செய்தார். தன்னுடைய வேலையை மிக சரியாக செய்து முடித்தார். அவர் பூமியில் பிறந்ததின் நோக்கம் என்ன? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். பாவிகளை ரட்சிக்க வேண்டும். அதை தன்னுடைய மரண நாள் வரைக்கும் சரியாக செய்து முடித்தார். ஒரு கர்த்தருடைய பிள்ளை, இந்த பூமியில் நான் பிறந்ததற்கு எதற்காக? ஆண்டவர் என்னை ரட்சித்தார், ரட்சிக்கப்பட்டேன். இதை அறியாத மற்றவர்களுக்கு நான் தெரிவிப்பேன், அறிவிப்பேன், அவர்களுக்காக ஜெபிப்பேன், அவர்களை ஆதாயம் பண்ணுவேன். நான் என்னுடைய உயிருள்ள நாள் வரைக்கும் ஆண்டவருடைய அன்பை அறிவித்து கொண்டே இருப்பேன், செயல்பட்டு கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் கேட்ட வார்த்தைக்காக இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க, விட்டு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து பிறந்தது நோக்கமே மனிதர்களுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க, மனம் திரும்புதலை கொடுக்க, ரட்சிப்பை கொடுக்க, பரலோக ராஜ்யத்தை அறிந்து கொண்டு கர்த்தருக்கு மகிமையாக வாழ்ந்து அதை மற்றவர்களுக்கு அறிவித்து மற்றவர்களை ஆதாயப்படுத்தி அவர்களும் அவர்களோடு கூட ஒரு கூட்டத்தோடும் சேர்ந்து பரலோகத்திற்கு மனிதர்கள் வந்து சேர வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரையே சிலுவையில் பலியாக கொடுத்தார். அவர் மனிதனாக பிறந்து மனிதனைப் போல வாழ்ந்து மனிதனைப் போலவே எல்லா சிரமங்களையும் சந்தித்தவர். உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா சிரமங்களும் அவருக்கு தெரியும், கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆமென், 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 ஆமென். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரலோகத்தின் தேவ நீர் தாமே ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் நீர் அனுப்பி கொடுத்த அந்த வார்த்தைகளை கேட்ட அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஐயா. ஒவ்வொருவரும் கர்த்தாவே கேட்ட வார்த்தையின்படியே வாழ்ந்து காண்பிக்க அப்பா கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டிய எல்லா கிருபைகளையும் பலனையும் ஞானத்தையும் கர்த்தர் நீர் கொடுத்து பலப்படுத்தி நடத்துங்கப்பா. ஆமேன், ஆமேன். தேவ ஆவியானவர் கூட இருந்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் என்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சபையின் சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.